வெல்கம் டு வேலன்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் வாங்க. இந்த வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானோன்னு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயாச்சு. 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு பீன்ஸை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பு புதினா சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1 கப்பு பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி சேர்த்த பிறகு ஸ்லோவாக இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா புலாவு ரெடி ஆகிடும். இப்போ 2 விசில் வச்சாச்சு. இதை எடுத்து பாருங்கள், எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. அவ்வளோதான், சுவையான வெஜிடபிள் புலாவு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.